அதிமுகவோட மாவட்ட செயலாளர் பலருடைய பதவியை எடப்பாடி பழனிசாமி எடுத்துட்டார். புதுசாக இப்போ மாவட்ட செயலாளரை போட்டுட்ருக்காரு. சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி, தங்கமணி இந்த டீமெல்லாம் மறுபடியும் எடப்பாடி பழனிசாமியோட ஒட்டுறதா இல்லை. அதனால் அவங்க கடைசி வரைக்கும் தனித்து தான் நின்று செயல்பட போகிறாங்க. இப்போ சட்ட ரீதியில் என்ன சொல்ல போகிறாங்க, இவங்க கட்சியை விட்டு வெளியில் போனது சரியா, கட்சி தலைமைக்கு தெரியாமல் இன்னொரு கட்சிக்கு சட்டமன்றத்தில் ஆதரவு கொடுத்தது சரியா அப்படின்ற கேள்விகள் தான் இப்போ போயிட்டுருக்கு பலர் மத்தியில். இந்த நிலைமையில் இப்போ இந்த தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்த டீமுக்கு தலைமை தாங்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம லால்குடி சட்டமன்ற உறுப்பினர் லீமா ரோஸ். இவங்க தான் இன்றைக்கி பொருளாதாரம் எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தலைமை தாங்கி இன்றைக்கி அவங்களெல்லாம் வழிநடத்திட்டு போகிறதா சொல்கிறாங்க. அதனால் இந்த டீமோட தலைவர் லீமா ரோஸ் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. ஏன்னா அவங்க லால்குடி தொகுதியில் வெற்றி பெற்றதுக்காகவே அங்கே உள்ள ஒன்றிய செயலாளர்கள், கிளைக்கழக செயலாளர்கள்னு எல்லாருக்குமே ரொம்ப விலை உயர்ந்த காஸ்ட்லி காரெல்லாம் புதுசாக வாங்கி கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைய வரைக்கும் இந்த சட்டமன்ற உறுப்பினருக்கான செலவுகள் எல்லாத்தையுமே அவங்க தான் பார்த்துட்ருக்காங்க. 80 கோடி, 100 கோடி, 200 கோடி, 300 கோடி என்ற அளவில் அவங்க தாராளமாக பணத்தை கொட்டி அரைச்சிட்ருக்காங்க. அதனால் இந்த டீமுக்கு தலைமை லீமா ரோஸ் தான். மறுபடியும் ஒரு ஜெயலலிதா அம்மையார், ஒரு பெண் ஆளுமை எப்படி அதிமுகவில் இருந்துச்சோ அதே மாதிரி இந்த லீமா ரோஸ் என்ற ஒரு பெண் ஆளுமை இந்த அதிமுகவுக்குள்ளே புந்திருக்கிறதால பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு. இந்த அம்மா தான் தலைவர், இந்த அம்மா தான் லீடர், இந்த அம்மா சொல்கிறது தான் அவங்க கேட்பாங்கன்ற நிலைப்பாடில் இருக்குது. இனிவரும் காலங்கள் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ண போகிறார், அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், அவரை நம்பி எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்ற கேள்விகளும் இருக்குது. அதனால் அதிமுகவோட நிலைப்பாடை ரொம்ப சர்வசாதாரணமாக உடைச்சிட்டாங்க. அதிமுகவுடைய நிலைப்பாடு ரொம்ப பரிதாபமான நிலைக்கு போயிருக்குது. முக்கியமான முன்னாள் அமைச்சர்கள்ட்ட இருந்த மாவட்ட செயலாளர் பதவிகள்லாம் பறிக்கப்பட்டிருக்குது. அதனால் அவங்களுக்குள்ள இரு அணியாக இப்போ செயல்பட்டுருக்காங்க. இந்த நிலைப்பாடு அதிமுக விட்டு ஓபிஎஸ் போகும்போதும் இல்லை, தினகரன் போகும்போதும் இல்லை. ஆனால் இப்போ இது புதுசாக பெரிய அளவில் கிளம்பி இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். எடப்பாடி பழனிசாமி தனித்து நின்று எப்படி அவர்கிட்ட இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களையும் ஆதரவாளர்களையும் வச்சுக்கிட்டு எப்படி இந்த கட்சியை வழிநடத்த போகிறார், இந்த கட்சி யாருக்கு சொந்தம், இந்த கட்சியோட அடுத்த பொதுச் செயலாளர் யார் அப்படின்ற கேள்விகளுக்கு சீக்கிரமாக விடை கிடைக்கும்னு நம்ம நினைக்கிறோம். பார்ப்போம் என்ன நடக்குது.